மேனேஜிங் அவர் எனர்ஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. உடம்பு வயசும் ஒரே மாதிரி கேட்கக்கூடிய காலகட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறத உடம்பு கேட்கும், உங்கள் மனசு சொல்கிறத உடம்பு கேட்கும், உடம்பு சொல்கிறத மனசு கேட்கும். ரைட்டா? ஒரு காலகட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு மனசு சொல்கிறத உடம்பு கேட்காது, அதுக்கு முடியாது, வயசாக இருக்கும். உடம்பு சொல்கிறத மனசு கேட்காம கூட போகலாம். அப்போ உடம்பு மனசு ஒரு சேர கேட்கக்கூடிய அளவுக்கான வேகமும் ஆற்றலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த எனர்ஜியை நீங்கள் எதுக்கு பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் முழிச்சிருக்க சொன்னால் இப்போ உங்களால் முழிச்சிருக்க முடியும். ரைட்டா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா நேற்று துபாயிலேருந்து இப்போது நைட்டு ட்ராவல் ஃப்ளை பண்ணி இங்கே இன்டர்நேஷ்னலில் இறங்கி டொமஸ்டிக்கு வந்து அங்கேருந்து மதுரைக்கு வந்து அங்கேருந்து திண்டுக்கலுக்கு வந்து அங்கே ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கேருந்து இப்போ இங்கே வரேன். ரைட்டா? இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இவ்வளோலாம் டயர்ட் ஆகாது எனக்கு. நான் பாட்டுக்கு வந்த மாதிரி இருப்பேன். வேணும் விட்டால் வானத்துலேருந்து பாராசூட்டை கட்டி குதிச்சுன்னா குதிப்பேன். பட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஸ்பீடு உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ உடம்பு சொல்கிறத மனசுக்கு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த எனர்ஜியை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கிறது மேட்டர். ஒரு நாளைக்கு என்னால் 24 மணி நேரம் முடிச்சிருக்க முடியும். எதுக்காக முடிச்சிருக்க போகிறீங்க? என்னால் வேகமாக ஓட முடியும். எதுக்காக ஓட போகிறீங்க? ரைட்டா? என்னுடைய பலம் பொருந்தி இந்த உடலை வைத்துக்கொண்டு இதை செய்ய முடியும், என்னுடைய பலம் பொருந்தி இந்த மூளையை வைத்துக்கொண்டு என்னால் இதை செய்ய முடியும். எதை செய்ய போகிறீர்கள் என்பது தான் கேள்வி. ஹவு யூ ஆர் கோயிங் டு மேனேஜ் யுவர் எனர்ஜி. நமக்கு எனர்ஜி மேலே பெரிய வேல்யூவே கிடையாது. அந்த வயதில் நமக்கு கிடைப்பதனால அது நம்ம வேல்யூ பண்ணுறதே கிடையாது. நான் இப்போ பார்த்துட்டு வரப்போ பார்த்தேன், இந்த பிள்ளைங்கள்லாம் பால் பேட்மிண்டன் விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம பால் பேட்மிண்டன் ஸ்டேட் பிளேயர். இப்போலாம் ஸ்கூலில் காலேஜஸில் மட்டும்தான் பால் பேட்மிண்டன் விளையாடுறாங்க. வெளியிலாம் நான் பெருசாக பார்க்கல, எஸ்பெஷலி காலேஜஸ்க்குள்ள கூட பார்க்கல. டக்குன்னு எனக்கு தோணுச்சு, இறங்கி ஆடுவோமா அப்படின்ட்டு. பூரா நிறைய பசங்களாம் நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம அங்கே இறங்கி இப்படி ஆடுறது, ஒரு வேளை தோற்று போயிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரொம்ப டயர்டாக இருந்ததுனால கெஸ்ட் ஹவுஸுக்கு படியேறதுக்கே காலை வலிக்குது. இப்போ போய் நம்ம என்னத்தை விளையாட போனோன்னு வந்தேன் நான். அப்போ ஹவு யூ ஆர் கோயிங் டு கேபிட்டலைஸ் திஸ் எனர்ஜி மேட்டர்ஸ். இந்த உலகமே அப்படி தான் நடக்குது. உங்கள் வேகமாக நடக்கும் கால்களை பஸ் படிக்கட்டுகளில் தொங்குவதற்கு பயன்படுத்த போகிறீர்களா? வேகமாக இயங்கக்கூடிய இந்த ஆற்றலையும் அறிவையும் யாரை ஒருவரை பின்தொடர்வதற்கு பயன்படுத்த போகிறீர்களா? 3 வேளை சாப்பிடாட்டி என்னால் தெம்பா நிற்க முடியுங்கிற இந்த ஆற்றலை நீங்கள் எதற்காக பயன்படுத்த போகிறீர்கள்? 2 நாள் தூங்காவிட்டாலும் என்னால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் என்பதை எதற்காக பயன்படுத்த போகிறீர்கள்? இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில். மேனேஜிங் எனர்ஜி மேட்டர்ஸ். ஏன்னா இந்த ஜெனரேஷன் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஃப்ரீடத்தை நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும். முன்னால் அவங்களுக்கு ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னால் அவங்க ஃப்ரீடத்தை அவங்க மேனேஜ் பண்ண மாட்டாங்க. ஒரு வயசுக்கு பின்னாலேயும் கூட உள்ளூருக்குள்ளே தான் பெரும்பாலும் இருப்பாங்க இல்லையா? மைக்ரேஷனுக்கு ரொம்ப கம்மியானது. இப்போ நீங்களே நினச்சிக்கங்களேன், நீங்கள் இங்கே வந்து ஹாஸ்டலில் படிக்கிறீங்க அப்படின்னா ஊரில் இருக்கையில் டீ கடையில் உட்காந்தாலும் ஒருத்தர் வந்து நம்மளை கேட்பான், எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன் அப்படிமா. தெருவில் உட்காந்தா எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். மாடிக்கு வந்தால் எதுக்கு நான் மாடிக்கு வந்து உட்காந்துருக்கேன், எவன் கண்ணில் படாமல் எப்படா நம்ம போய் நிற்கிறதுன்னு நம்ம ஃப்ரீடத்தை யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ உலகம் வேறு இருக்குது. இட்ஸ் அ விர்ச்சுவல் ஃப்ரீடம். ரைட்? உங்கள் நட்பு உறவு அனைத்தையும் விர்ச்சுவல் வேர்ல்டு வழியாக தான் வச்சுருக்கோம். வீட்டில் அம்மா அப்பா உட்காந்துருக்கிறப்ப பின்னால் அம்மா நின்று கொண்டு இருக்கிறார் என்பதை அம்மாவுக்கு புரியாத மொழியிலே உங்கள் தோழிக்கோ உங்கள் தோழனுக்கோ தகவல் சொல்லக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி இன்றைக்கி வளர்ந்துருக்கு. யூ கைஸ் ஆர் பார்ன் வித் டெக்னாலஜி இல்லையா? ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த காலகட்டத்துடைய பிள்ளைகளுக்கு சில அறிவுரைகள் தேவைப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் காட்டின் வழியே கடந்து போவது எப்படி என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், பாம்பெல்லாம் இருக்கும், இருட்டு நேரத்தில் விலங்குகள் வரக்கூடும். நம்மளாம் கிராமங்களில் வாழ்ந்த விளக்குகள் அல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த போது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட புத்திசாலித்தனத்திற்கு பேர் என்ன? நம்ம எப்படி பாதுகாத்து கொள்வது, பாம்பு வந்தால் எப்படி தப்பிச்சுக்கணும், எந்த ரூட்டில் பாம்பு வராது, பாம்பு வரப்போ எப்படி சரசரான சத்தம் வரும், இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் திருடர்களிடம் சிக்காமல் இருப்பது எப்படின்னு சொல்லிக் கொடுத்தாங்க. நீ போகும்போது திருடவனை வந்து திருடிட்டான்னா நீ என்ன பண்ணுவ, உன்னை அடிக்க வந்தால் நீ எப்படி தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு தலைமுறைக்கும் அது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம், உங்கள் கருவிகளிடமிருந்து உங்களை நீங்கள் எப்படி காத்துக்கொள்வது. உங்களை யாரும் கத்தி வச்சு குத்த போகிறதெல்லாம் கிடையாது, யாராலும் துரத்தி வந்து வெட்ட போகிறதெல்லாம் கிடையாது. ரைட்டா? ஆனால் உங்களுக்கு கருவிகளிடமிருந்து நீங்கள் உங்களை எப்படி தற்காத்து கொள்ள போகிறீங்க? ஏன்னா ஒவ்வொரு ஜெனரேஷன் எதோடு சேர்ந்து பிறந்து இருக்கா இல்லையா? நீங்கள் டெக்னாலஜியோடு சேர்ந்து பிறந்திருக்கக்கூடிய சமூகம். 2K கிட்ஸோடைய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று தான், யூ பார்ன் வித் டெக்னாலஜி. பணக்காரர்களை பற்றி பேசுகிறப்ப தே பார்ன் வித் சிவிலைசேஷன் சொல்கிறது மாதிரி இந்த தலைமுறை பிள்ளைகள் தே பார்ன் வித் டெக்னாலஜி. அப்போ டெக்னாலஜி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் டெக்னாலஜியோடு பிறந்ததுக்கு அர்த்தமே இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடந்து போச்சுன்னா, டெக்னாலஜியோடு பிறந்த இந்த தலைமுறைக்கு அதை பற்றி சரியாக சொல்லித் தருவதற்கான அறிவு அதற்கு முந்தைய தலைமுறைக்கு இல்லை. ஏன்னா இதெல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த கருவியை பற்றி உங்கள் பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தெரிந்ததை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும். நான் வச்சுருக்கக்கூடிய 1 லட்ச ரூபா செல்ஃபோனை பற்றி எனக்கு தெரிகிறத விட என்னுடைய மகளுக்கு அதிகமாக தெரிகிறது. ரைட்டா? இங்கே இருக்கிற பெரியவங்களில் எத்தனை பேருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படி மேலே ஃப்ளோ பண்ணிவிட்டு ஆடியோ மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணலான்னு தெரியும். இன்னும் இதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ரைட்டு தானே? வாட்ஸ்அப்லேருந்து வரக்கூடிய ஒரு ஆடியோவை நீங்கள் காதில் வச்சு கேட்கலாம், அப்படி சத்தமாக ஊருக்கே கேட்குற மாதிரிலாம் போட்டு கேட்க வேண்டியதுங்கிற தகவலே நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ டெக்னாலஜி பற்றி பெரிதாக அனுபவம் இல்லாத தலைமுறைக்கு பிறந்த பிள்ளைகள் டெக்னாலஜியோடு பிறந்திருக்கிறார்கள். அப்போ இதை நீங்களே தான் மேனேஜ் பண்ணிக்கணும். தட்ஸ் ஒன்லி திங். பாம்புகளிடமிருந்து தப்பிப்பது எப்படி,
அருவியிடமிருந்து தப்பிப்பது எப்படி, ஆற்றை கடந்து போவது எப்படி, திருடரிடமிருந்து தப்பிப்பது எப்படி என்று ஒவ்வொரு தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதை போல இந்த தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த கருவியிடமிருந்து நீங்கள் உங்களை எப்படி காப்பாற்றிக் கொள்ளும். கருவிகள் உங்களை ஆளப்போகிறதா இல்லது கருவிகளை நீங்கள் ஆளப்போகிறீர்களா என்பது தான் கேள்வி. ரைட்டு தானே? இன்றைக்கி உங்கள் ஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு ராக்கெட் டெக்னாலஜி. எவ்ரிதிங் ஆன் யுவர் ஃபோன், எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. பாருங்கள், இப்போ கூட ஒருத்தர் படம் எடுத்துக்கிட்டு இருக்கார். கடைசி வரைக்கும் கோபிநாத் என்ன பேசினாலும் எனக்கு தெரியவே தெரியாது. கோபிநாத் இதில் இன்னொன்று தெரியுமில்ல, பல பேர் வந்து ரெக்கார்டிங் பட்டேன்னு அமுக்க மாட்டாங்க. செக் பண்ணி பாருங்கள். கடைசி வரைக்கும் ரெக்கார்டிங் பட்டேன்னு இருக்காமல் கை கெடுக்க 1 மணி நேரம் பிடிச்சிவிட்டு என்னத்தை காணும் அப்படிம்பாங்க. அப்படின்னா அவர் 90க்கு முன்னால் பிறந்தவர்னு அர்த்தம். ரைட்? ஸோ தே மை கியூரியஸ் அபவுட் டெக்னாலஜி, பட் யூ கைஸ் ஓன் த டெக்னாலஜி. உங்களுக்கு டெக்னாலஜி ஓன் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது. ஆனால் உங்களை யாராலும் கண்டுபிடிச்சோ கையை பிடிச்சோ வெளியெல்லாம் கூட்டிகிட்டுலாம் வர முடியாது. ஏன்னா டெக்னாலஜியோடைய இது வேறு. நீங்கள் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறீங்க அப்படின்னா மற்ற வந்து காப்பாற்றிடுவான். ஆனால் டெக்னாலஜிக்குள்ளே போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அவங்களை யாரும் வந்து காப்பாற்ற முடியாது. அப்போ முதலில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், இந்த கருவியை நான் எப்படி பயன்படுத்துவது, ஒரு சோஷியல் மீடியாவை நான் எப்படி பயன்படுத்துவது, என்னுடைய ஃபோட்டோகிராஃப்ஸை நான் சரியாக பதிவு செய்யணுமா செய்யக்கூடாதா, மீனிங்லெஸ்ஸாக உட்காந்து ரீல் செய்யும் இன்ஸ்டாகிராமை இப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கமே, மனசு டாக்ஸிக் ஆகிட்டே இருக்குங்கிறத டப்புன்னு எப்போ புரியுதோ அப்போ தப்பிச்சிடும். உங்களுக்கு நான் சொல்லுகிற முதல் அறிவுரை, நீங்கள் குழிக்குள் சென்று கொண்டிருப்பதாக உணர்ந்தால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் பறித்து கொண்டிருக்கக்கூடிய குழியை நிறுத்துவது தான். பட்டுன்னு ஸ்டாப் பண்ணுங்க, பயப்படாமல் ஸ்டாப் பண்ணுங்கள். அதனால் ஒன்றும் மோசம் போயிடாது. இந்த உலகம் எல்லாரையும் டேட்டாவாக மாற்றி வச்சிருக்கு. இந்த தலைமுறைக்கு ரொம்ப நெருக்கடியான சில விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கான அந்த தலைமுறைக்கே அது தெரியாது. யூ கைஸ் ஆர் அ டேட்டா ஃபார் எனி சோஷியல் மீடியா கம்பெனி, ரைட்? நீங்கள் ஒரு டேட்டாவும், நீங்கள் ஏதோ ஒரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்களுடைய வெறுப்புகள் பற்றி சொல்லிவிட்டு அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையாளையாக அந்த நிறுவனம் உங்களை மாற்றி வைக்கும். ஐ எம் அ ஃபுட்டி அப்படின்னு போய்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஊருக்குள்ளே போய் சொல்லியாச்சுப்பேன். ஏரியாக்குள்ளே நான் நானும் ஜெயிலுக்கு போயிருக்கேங்கிற மாதிரி நம்ம கிராமத்தில் இருந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு சமம் அது. நீங்கள் ஃபுட்டின்னு சொல்லிட்டிங்கன்னா போகிற இடத்துலாம் ஃபோட்டோ எடுத்து சோறெல்லாம் காட்டிக்கிட்டே இருக்கணும். சோறு திங்கிறீங்களோ இல்லையோ, சோத்துக்கு முன்னால் ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். அவன் கொண்டாந்து வச்ச உடனே படக்குன்னு போட்டால் தான் எடுக்கிறான். யார் திங்கிறது? ஏன்னா ஃபுட்டின்னு சொல்லியாச்சு. ஃபேஷன் பிடிக்கும்னு சொல்லிட்டா போகிற வார இடத்துல நடந்து போட்டால் போட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன கருமத்துக்குன்னே இப்போ ஊருக்கு நிரூபிச்சு இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இது எல்லாமே இந்த தலைமுறைக்கு நவீனமாக வாய்த்திருக்கக்கூடிய நவீன வசதிகளும் பிரச்சனைகளும். அப்போ இது எல்லாம் உங்கள் நேரத்தை திருடி தின்னு தான் சொன்னேன். ஹவு யூ ஆர் கோயிங் டு மேனேஜ் யுவர் எனர்ஜி. உங்களுடைய கண்ணுக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. அதை எதில் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்க? உங்கள் லேபில் உட்காந்து உங்கள் பியூட்டரையும் பார்த்துட்டு இருக்க போகிறீங்களா? இல்லை ஒரு சோஷியல் மீடியாவுக்குள்ளே போயிட்டு அந்த படத்தை திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்களா? உங்கள் கைகளுக்கு வேகமாக இயங்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது. ஒரு ஜெனரேஷனுக்கு முந்தைய ஜெனரேஷன் எப்படி ஃபோன் பண்ணணும்னு பார்த்துருக்கீங்களா இல்லையா? அவங்க ஃபோன் பண்ணுறதுக்கு ஆள் வந்துடுவான். ரைட்டு தானே? இப்போ எங்கள் அம்மாலாம் அவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ரேட் பண்ண வரல, பட்டன் ஃபோன் இப்போ இல்லவே இல்லை. நான் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன், கேட்டால் தான் கொடுக்குறாங்க. அவங்க என்னமோ இப்படி தான் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இந்த இப்படி அடிப்பீங்க. இப்போ கூட பூரா போய் நான் பேசிகிட்டு இருக்க ஸ்பீடுக்கு இதை டைப் பண்ணி அடிச்சுட்டு இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. கோபிநாத் இஸ் டாக்கிங் ஆன் த ஸ்டேஜ், இஸ் டாக்கிங் அபவுட் ஃப்ரீடம் ஆஃப் திஸ்ன்னு அடிப்பான். இந்த விரல்களை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? முன்னை விட பழுது பார்க்கப்பட்டு மிகச்சரியாக பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய மூளையை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? 60-70 ஆண்டுகளாக உங்களுக்காக ஒரு கல்வி உருவாக்கப்பட்டு வளர்ந்து ஜெனரேஷனாக இப்போ உங்கள் டிஎன்ஏக்குள்ளே பெஸ்ட் ஆஃப் த பிரெயின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் தேட்? இதையெல்லாம் என்ன செய்ய போகிறீர்கள்? நல்லதோர் வீணை செய்தே இது நலம் கிட்ட பொழுதில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி எமை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த நானிலம் பயனுற வாழுதற்கே. வாட் ஆர் யூ கைஸ் ஆர் கோயிங் டு டூ வித் திஸ் எனர்ஜி மேட்டர்ஸ்? இந்த உலகத்தின் பெரும் திருட்டு பணத்திருட்டு கிடையாது. இந்த உலகத்தின் பெரும் திருட்டு நேர திருட்டு. இந்த உலகத்தில் பெரும் திருட்டது நேர திருட்டு தான். உங்களிடமிருந்து நான் எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கொள்கிறோனோ அந்த அளவுக்கு நான் பணக்காரன். நீங்கள் இன்னொருத்த நேரத்தை எடுத்துக்கிட்டால் நீங்கள் பணக்காரன். இந்த உலகத்தில் ஒரே சிம்பிள் கேம் மட்டும் தான். உங்ககிட்ட இருக்க நேரத்தை நான் எடுத்துக்கிட்டால் நான் பணக்காரன், எங்கிட்ட இருக்க நேரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டால் பணக்காரன். உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியும். யூ மே கைஸ் நோ, ப்ராபபிலி யூ கைஸ் நோ தட் ஹவு மச் மனி யூ ஹேவ், பட் ஹவு மெனி ஆஃப் யூ நோ தட் ஹவு மச் டைம் யூ ஹேவ்? எவ்வளோ பேருக்கு தெரியும் உங்கள்கிட்ட எவ்வளோ டைம் இருக்குன்னு? இந்த நிமிடம் அடுத்த நிமிடம் உங்களுக்கு கிடைக்குமா என்பது யாருக்கும் உங்களுக்கு தெரியாது. அப்புறம் கடந்து போன நிமிடத்தை பற்றி நாளைக்கு நீங்கள் கவலைப்படவே முடியாது. நோபடி இஸ் ரிச் எனஃப் டு பை தர் பாஸ்ட். தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு யாரும் இந்த உலகத்தில் பணக்கானே கிடையாது. இப்போ பணத்திருட்டெல்லாம் பெரும் மேட்டரே கிடையாது. இன்றைக்கி அதெல்லாம் தானாக நடந்துடும். அதெல்லாம் ஒரு காலம் முடிஞ்சு போச்சு. கஷ்டப்பட்டு வேலைக்கு போகலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் படித்து முடிச்சோன்னே உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கல, நீங்கள் வேலையை கண்டுபிடிச்சிருவீங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுவீங்க. ஆனால் எப்படி ஜெயிப்பீங்க? அப்போ அதுக்கு சில குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது. எஸ்பெஷலி 2K கிட்ஸுக்கு, இந்த ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கு கூடுதலான சில குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது. நம்ம வீடுகளுக்கு என்ன சிக்கல்னு கேட்டால் அவங்களுக்கு அம்மா அப்பா சொன்ன அட்வைஸே உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. நேரத்துக்கு சாப்பிடு, சரியாக தூங்கு, வெள்ளிக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா அது என்ன தேய்ச்சி குழி, நல்ல ஃப்ரெண்டுகளோட பழகு அப்படின்னு.